தென் மாவட்டங்களில் இன்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மேற்கொள்ளும் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள செல்வ பெருந்தகைக்கு அழைப்பில்லை என்று தகவலானது வெளியாகியிருக்கிறது. சனிக்கிழமை ராகுல் காந்தியின் உரையை மிகவும் தப்பும் தவறுமாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மொழிபெயர்ப்பு செய்தது பிரச்சனையான நிலையில் நடக்காத ரெய்டை நடந்ததாக செல்வ பெருந்தகை கூறியதன் பின்னணி என்ற தகவல்களை செய்தியாளரிடம் கேட்கலாம். சரவணன், வணக்கம். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை திருப்பரம்புதூர் தொகுதியில போட்டியிடுகிறார். இந்த நிலையில அவருடைய வீட்டுல மணிமங்கலம் பகுதியில் இருக்கிறது. மணிமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் சோதனை நடப்பதாகவும் தன்னை வருமான வரித்துறையினர் வெளியில் விடாமல் தடுத்து வைத்திருப்பதாகவும் வீட்டு சிறையில் வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டு காலையில் அவர் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் அவருடைய வீட்டில் சோதனை நடத்தப்படவில்லை என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில பரப்புரையில் ஈடுபட்டிருந்த குன்றத்தூர் பகுதியில பரப்புரையில் ஈடுபட்டிருந்த செல்வ பெருந்தகை தன்னை காலையிலேயே வருமான வரித்துறையினர் வீட்டு சிறையில் வைத்திருந்ததாகவும் அவர்கள் நான் இன்றைய தினம் ராகுல் காந்தியினுடைய பரப்புரைக்கு கன்னியாகுமரி நடக்கக்கூடிய இந்த பரப்புரைக்கு புறப்படுவதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் தன்னை தடுத்து நிறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், காங்கிரசினுடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில வருமான வரித்துறை தரப்பிலிருந்து எந்த விதமான சோதனை நடத்தவில்லை என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த சனிக்கிழமை அன்று ராகுல் காந்தி தமிழகம் வந்தபோது தமிழகத்துல 3 இடத்துல அவர் அன்று பரப்புரையில் ஈடுபட்டார். அதுல சோளிங்கர் பகுதியில் அவர் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த பொழுது அதை மொழிபெயர்ப்பு செய்தவர் செல்வ பெருந்தகை. அந்த மொழிபெயர்ப்பு சமூக வலைதளங்கள்ல பெரும் கிண்டலுக்கு உள்ளானது. ராகுல் காந்தி ஒன்றை சொல்ல அதை முற்றிலுமாக அதற்கு வேறுபட்ட அர்த்தத்துல அவர் மொழிபெயர்த்தது முழுவதுமாக சமூக வலைதளங்கள்ல அது கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளானது. அதே வேளையில காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒரு சிலருடைய தரப்பிலிருந்து வேண்டுமென்றே அவர் அவ்வாறு மொழிபெயர்த்ததாகவும் அவர்கள் தரப்புல சொல்கிறார்கள். இந்த நிலையில்தான் காங்கிரசினுடைய தலைமை செல்வ பெருந்தகையின் மீது கோபத்தில் இருப்பதாகவும் அதன் காரணமாகவே இன்றைய தினம் ராகுல் காந்தி கன்னியாகுமரி அதே போன்று நெல்லை, தூத்துக்குடிக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது பரப்புரை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பரப்புரையில ராகுல் காந்தி கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவரை அழைப்பு விடாமல் இருக்கிறார்கள். இதற்கு இந்த கோபத்தின் காரணமாக அழைப்பு விடுக்காமல் இருப்பதாகவும், ஆனால் அவற்றை சமாளிப்பதற்காக தான் செல்வ பெருந்தகை இந்த வருமான வரித்துறை சோதனை போன்ற விஷயங்களை வைத்து சமாளிக்கிறார் என்றும் சமூக வலைதளங்களிலும் பகிரப்படுகிறது. காங்கிரஸ் தரப்புலையும் ஒரு சில நிர்வாகிகள் இது போன்ற ஒரு தகவலையும் கூறுகிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து ராகுல் காந்தி குளச்சல் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டு தற்பொழுது நெல்லையில நாங்குநேரி பகுதியில் பரப்பில் இருக்கிறார். அடுத்து தூத்துக்குடிக்கு செல்கிறார். காங்கிரசுடைய மற்ற நிர்வாகிகள் அதில் கலந்து கொண்டிருக்கும் நிலையில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் அதில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார். அவருக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்றும் காங்கிரஸ் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது.